Hello students, welcome back. நம்ம பார்க்க போற டாபிக் கம்ப்யூட்டர் நெட்வொர்க் யூனிட்ல நெட்வொர்க் புரோட்டோகால்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இதுல ஒரு 9 புரோட்டோகால்ஸ் இருக்கு. அத பத்தி தான் உங்களுக்கு டீப்பா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சோ இந்த வீடியோ CBSE கிளாஸ் 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்த ஸ்டூடண்ட்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம as per the CBSE கரிக்குலம் தான் ஃபாலோ பண்றோம். உங்களோட CBSE கரிக்குலம்ல நெட்வொர்க் புரோட்டோகால்ஸ்ல கொடுத்திருக்க டாபிக்ஸ் மட்டும் தான் நான் கவர் பண்ணியிருக்கேன். நான் ஃபாலோ பண்ற புக் ஸ்மித்ரா அரோரா புக். இந்த வீடியோவில் கிளியராக 2 மார்க் கொஷின் கேட்டால் எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்ற எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோட பிபிடி வேணும் அப்படின்னா கமெண்ட் செஷனில் பிபிடின்னு மட்டும் நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த பிபிடியை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். வீடியோ பற்றின ஏதாவது ஃபீட்பேக் இருந்தாலோ வேறு ஏதாவது கொஷினில் டவுட் இருந்தாலோ அதை பற்றி நீங்கள் கமெண்ட் செஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ப்ரோட்டோகால்ஸ் அப்படின்னா என்னன்றது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம நிறைய மூவிஸில் கூட பார்த்துருப்போம். ப்ரோட்டோகால்ஸ் அப்படின்னா ஒரு செட் ஆஃப் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறது. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு ரூல்ஸ் இருக்கும். அதே மாதிரி நெட்வொர்க் ப்ரோட்டோகால்ஸ்ன்றப்போ நெட்வொர்க்கில் டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நம்ம ஒரு செட் ஆஃப் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும்ல, அதை தான் நெட்வொர்க் ப்ரோட்டோகால்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ எங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம்? சென்டர்லேருந்து ரிசீவருக்கு நம்ம ஒரு டேட்டாவை ட்ரான்ஸ்மிட் பண்ணுறோம் த்ரூ த நெட்வொர்க்ஸ். ஸோ இங்கே நம்ம ஃபாலோ பண்ணுற செட் ஆஃப் ரூல்ஸ் என்ன அப்படின்றது தான், என்னென்ன ப்ரோட்டோகால்ஸ்லாம் இருக்குது அப்படின்றது தான் நெட்வொர்க் protocols. ஓகேவா? definitions பாருங்க. A network protocol is a set of rules that defines how data is transmitted over a network. First one HTTP. எல்லா ப்ரோட்டோகால்ஸோட எக்ஸ்பேன்ஷனையும் படிச்சு வச்சுக்கோங்க. 1 மார்க் கொஸ்டினாக கூட கேட்கலாம், 2 மார்க் கொஸ்டினில் 1 மார்க் கொஸ்டினாக கேட்கலாம். HTTPயோட ஃபுல் ஃபார்ம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். இது எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வெப் பேஜஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்காக HTTPs யூஸ் பண்ணுறாங்க. வெப் ப்ரௌசருக்கும் வெப் சர்வருக்கும் மிடில் இது ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கே டேட்டாஸ் எல்லாம் நாட் என்கிரிப்டட் ஃபார்மேட்டில் இருக்கும். இட் இஸ் நாட் செக்யூர்டு ஃபார்மேட், யார் வேணாலும் ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஃபார்மேட்டில் இருக்கும். டேட்டாஸை காப்பி பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருக்கும். அப்போ என்கிரிப்டட் ஃபார்மேட் அப்படின்னா என்னென்னா, ஸோ ஒரு பர்டிகுலர் ஆத்தென்டிகேஷன் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து நம்ம உள்ளே போய் ஆக்சஸ் பண்ணுற மாதிரியான ப்ராசஸ் தான் என்கிரிப்டட் ஃபார்மேட்டுன்னு சொல்லுவோம், ரைட்? அப்போ HTTPயில் நம்ம யூஸ் பண்ணுற ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணும்போது டேட்டாஸ் எல்லாம் இட் இஸ் நாட் என்கிரிப்டட் ஃபார்மேட், ரைட்? இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, ஓப்பனிங் எ நார்மல் வெப்சைட். செகண்ட் ஒன் HTTPs, ஹைப்பர்டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் செக்யூர். எஸ்னா அது செக்யூராக தான் இங்கே சொல்கிறாங்க, ஓகேவா? ஃபைன். ஸோ இது செக்யூர்டு வெர்ஷன் ஆஃப் HTTP. அப்போ இங்கே டேட்டாஸ் எல்லாமே என்கிரிப்ஷன் அண்ட் சேஃப் டேட்டா ட்ரான்ஸ்ஃபராக தான் இருக்கும். ஸோ இங்கே பாஸ்வேர்டை வச்சும் பேமெண்ட் டீட்டெயில்ஸையும் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருப்போம், ரைட்? அப்போ ஆத்தென்டிகேஷன் கண்டிப்பாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அந்த வெப் பேஜஸ்குள்ளேயே நம்ம போக முடியும், டேட்டாஸை ஆக்சஸ் பண்ண முடியும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆன்லைன் பேங்கிங் வெப்சைட் எல்லாமே HTTPS தான் இருக்கும். FTP, ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். அப்போ FTP கிளைண்ட்லேருந்து FTP கிளைண்ட்டுக்கு நம்ம ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அந்த ஃபைலை நம்ம டவுன்லோட் பண்ணலாம், அப்லோட் பண்ணலாம், டெலிட் பண்ணலாம், இல்லை ரீநேம் பண்ணலாம். ஸோ எல்லா ப்ராசஸும் நம்ம ஒரு கிளைண்ட்லேருந்து இன்னொரு கிளைண்ட்டுக்கு ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஃபாலோ பண்ணுற ரூல்ஸ் தான் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். அப்போ ட்ரான்ஸ்ஃபர் த ஃபைல் பிட்வீன் கிளைண்ட் அண்ட் சர்வர் ஆர் ஒன் கிளைண்ட் டு அனதர் கிளைண்ட்டு. இங்கே நாட் செக்யூர்டு பை டிஃபால்ட்டாக தான் இருக்கும். ஜஸ்ட்டு நம்ம டவுன்லோட் பண்ணுறோம், ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், நாட் செக்யூர்டு ஃபார்மேட்டாக தான் இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் அப்லோடிங் ஃபைல் டு த வெப் சர்வர். SMTP, சிம்பிள் மெயில் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால், ஓகேவா? ஸோ ஒரு சென்டர்லேருந்து ரிசீவருக்கு நம்ம மெயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு சென்டர் சைடில் மெயிலை சென்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் சிம்பிள் மெயில் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். யூஸ் டு சென்ட் அ மெயில், ரைட்? ஸோ ஒர்க் வித் அவுட் கோயிங் மெயில் சர்வர் தான். ரிசீவரோட ஒர்க்கை இது பண்ணாது, சென்ட் பண்ணுற ஒர்க்கை மட்டும்தான் இது ப்ராசஸ் பண்ணும். கான்ட் ரிசீவ் இமெயில்ஸ், ஜஸ்ட் சென்டிங் ஆன் இமெயில் வயா ஜிமெயில். இதுதான் இதோட எக்ஸாம்பிள்ஸ். POP3, போஸ்ட் ஆஃபீஸ் ப்ரோட்டோகால் வெர்ஷன் 3 அப்படின்னு சொல்லுவோம். இது ரிசீவ் இமெயில். எப்படி SMTP மெயிலை சென்ட் பண்ணுதோ அதை ஒர்க் மட்டும் பார்க்குதோ, அதே மாதிரி POP3 மெயிலை ரிசீவ் பண்ணுற ஒர்க்கை மட்டும்தான் பார்க்கும். அப்போது இமெயிலை சர்வர் டவுன்லோடிங் த இமெயில் ஃப்ரம் த சர்வர் டு கிளைண்ட்டு, சரியா? அப்போது கிளைண்ட்லேருந்து வர மெசேஜை எல்லாம் ரிசீவ் பண்ணிவிட்டு சர்வர் சைடில் இருந்து ரிசீவ் பண்ணிவிட்டு நம்ம கிளைண்ட் சைடில் டவுன்லோட் பண்ணி பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணுறது அந்த POP3. இமெயில்ஸ் ஆர் யூஸ்வலி ரிமூவ்டு ஃப்ரம் த சர்வர். இதுக்கோட எக்ஸாம்பிள் ரிசீவிங் இமெயில் இன் அவுட்லுக் ஆர் எனி அதர் மெயில், ஜிமெயில். நெக்ஸ்ட் ஒன் டெல்நெட்னு சொல்லுவோம், டெலி கம்யூனிகேஷன் நெட்வொர்க், ஓகேவா? இட்ஸ் அ ரிமோட் லாகின் தான் யூஸ் ஆகும். பர்டிகுலர் ஏரியாக்குள்ளே தான் அந்த டெல்நெட் கம்யூனிகேஷன் நம்மளால் பாசிபிள் ஆக்சஸ் பண்ண முடியும். allow user to access another computer within the range only தான்.
சரியா? இது வந்து நாட் செக்யூர்டு ஃபார்மேட்டாக தான் இருக்கும். இட் இஸ் நாட் செக்யூர்ட், நாட் என்கிரிப்ஷன் ஃபார்மேட்டாக தான் இருக்கும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ரிமோட் சர்வர் ஆக்சஸ் தான். நெக்ஸ்ட் ஒன் TCP/IP, டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால்ஸ், இன்டர்நெட் ப்ரோட்டோகால்ஸ்னு சொல்லுவோம். TCP அப்படின்னா அதோட எக்ஸ்பான்ஷன் டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால், IP அப்படின்னா இன்டர்நெட் ப்ரோட்டோகால்னு சொல்லுவோம். இது OSI லேயர், அப்ளிகேஷன் லேயர், டிரான்ஸ்போர்ட் லேயர், நெட்வொர்க், டேட்டா லிங்க், ஃபிசிக்கல் லேயர்னு சொல்லி டோட்டலாக ஒரு 5 லேயர்ஸ் இருக்கும். அந்த லேயரில் இந்த TCP வந்து டிரான்ஸ்போர்ட் லேயருக்குள்ளே இருக்கும், IP வந்து நெட்வொர்க் லேயருக்குள்ளே இருக்கும். ஓகேவா? அப்போது ஒரு இன்டர்நெட்டுக்கு இது வந்து ஒரு பேக் போனாக ரியாக்ட் பண்ணுது. TCP ensure the reliable data delivery. சரியா? அந்த ப்ராசஸ் பண்ணுறது TCP. IP handle the addressing and routing. கரெக்டான ரிசீவருக்கு தான் நம்ம கொண்டு போய் டேட்டாஸை கொடுக்குறோமா அப்படின்றத IP ஹேண்ட்லிங் த அட்ரஸ் அண்ட் ரவுட்டிங் பண்ணுது. ஸோ இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இன்டர்நெட் கம்யூனிகேஷன். PPP, பாயிண்ட் டு பாயிண்ட் ப்ரோட்டோகால்ஸ், டைரக்ட் கம்யூனிகேஷன் பிட்வீன் த 2 டிவைசஸ். சரியா? இது காமனாக எங்கே யூஸ் ஆகுதுன்னா ISPSன்னு சொல்லுவோம், இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடரில் யூஸ் பண்ணுறோம். இட்ஸ் சப்போர்ட் ஃபார் ஆத்தென்டிகேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ இதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் டயல்-அப் இன்டர்நெட் கனெக்ஷனுக்கு இது யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் ப்ரோட்டோகால் VoIP, வாய்ஸ் ஓவர் இன்டர்நெட் ப்ரோட்டோகால்னு சொல்லுவோம். இதோட எக்ஸ்பான்ஷன் யூஸ்டு ஃபார் வாய்ஸ் அண்ட் வீடியோ கால் ஓவர் த இன்டர்நெட். நம்ம நார்மலாக இப்போ வாட்ஸ்அப்லேயோ ஸ்கைப்லேயோ வீடியோ கால்ஸ் பேசுகிறோமா, ஸோ அந்த வாய்ஸை எல்லாமே வீடியோ கால் த்ரூ த இன்டர்நெட் மூலிமா இந்த ப்ரோட்டோகால் தான் கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. கன்வெர்ட் வாய்ஸ் இன்டூ டிஜிட்டல் பேக்கேஜாக நமக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. பெஸ்ட் எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப் காலு, ஸ்கைப்பு, இந்த மாதிரி வீடியோ கால்ஸ் எல்லாத்தையுமே இதுக்கு நமக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஸோ காமன் எக்ஸாம் கன்ஃபியூஷன்ஸ்: சென்டிங் மெயில் வந்து SMTP, ரிசீவிங் மெயில் POP3, secure website HTTPs.